இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. கிடைக்குமா கைஸ்? இது கிடைக்கணும்னா ஒரே விஷயம் தான் இருக்கு. நீங்க குட் டைப் போட்டா மட்டும்தான் கிடைக்கும், இல்லனா கிடைக்காது. நீங்க குட் டைப் போட்டா மட்டும்தான் கிடைக்கும், இல்லனா கிடைக்காது. அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. நான் எங்க வரேன்? நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி அது அது இந்த லவ் உருப்பட இது பியூர் நேட் இருக்கு, இது நமக்கு வேணாம். இது நம்ம ஏற்கனவே இருக்கு, இது வேணாம். இதுவும் இருக்கு வேணாம், இதுவும் இருக்கு வேணாம், இதுவும் இருக்கு வேணாம். இது மட்டும் தான் வேணும். அப்படி இருந்தா எது தெரியுமா கிடைக்கணும்? இந்த பாக்ஸ் இருந்தா தான் ப்ரோ. ஏன்னா இதுல தான் நம்ம எது கேட்குறோமோ அது வாங்கிக்கலாம். மியூசிக் பார்த்தீங்கன்னா டேய், இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. ஓ ப்ரோ, M416 போடு. ஓ கிடைச்சிருச்சு ப்ரோ. கோல்டா மாத்துறது போடு கைஸ். தாங்க தேடிட்டு இருந்தேன். ஓ இங்க பாருங்க ப்ரோ, SLR அப்டேட். ஓ பொம்பளாடி பொம்பா. ஐயா ஆனா இது இல்ல ப்ரோ, அப்டேட் இது இல்ல. ஹிட் எஃபெக்ட் இல்ல. ஹிட் எஃபெக்ட் இல்லனா எல்லாம் வேஸ்ட். சீரியஸ்லி இது சூப்பரா இருக்கு இந்த Dress. இரியா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஓ ப்ரோ M4 கூவிக்கிட்டு இருக்க? முதல்ல பொண்ண வர சொல்லியா? என்ன ப்ரோ பாம்பு? ஓய் பாம்பு மதன் கைஸ் அப்படி குத்திரும். ஓ நோ, என்ன இவ்ளோ Dress அப்பா. ஆனா எதுவுமே வந்து இது இல்ல ப்ரோ, டைம் லிமிட் இல்ல. பரவாயில்ல, சரியான ஒரு கிரெடிட் தான் போங்க. போடு எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்பின்லயே கிரிட்டன் மம்மி எடுக்கிறோம். 550 மம்மி எடுக்கிறோம், கிளம்புறோம். ஓகே வரட்டும் மாமா எடுற அப்படின்றோம். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றான் பாரு. அப்ப 30 யூசில ஒரு மம்மிக்கு ஃபயர் மம்மி கிடைக்குதா? 30 யூசி முதல் ஸ்பின் கோபி கிருஷ்ணன் ப்ரோ. ஓடே வந்துச்சா? மாப்ள வந்துருச்சு மாப்ள. வந்தா லெஃப்ட்ல நிப்பாட்டி போயிட்டு வா. அட ஊர் வந்துருச்சு மாப்ள. ஆஹா பெயிண்டப்பா. அரி மேலே ஒரே உருட்டை. போடு. எப்படி கும் தலகடை கும்மா அப்படின்னு ஒரு இது கிடைச்சிருச்சு. ஓகே தேங்க்யூ சோ மச் ஹீரோ. டுடே ஃபுல்லா உங்களுக்கு சூப்பர் சாட்டா வரப்போகுது. ஓ நன்றி நன்றி நன்றி. ஓ லக்ஷ்மியே சொல்லிருச்சா முசகுட்டி? நீங்க எங்களை என்ன வாழ்த்திட்டு போனாலும் உங்க மேல 10 உருட்டு போட போறேன். இப்ப விஜயலட்சுமி மேல ஒரு 10 உருட்டு 10 உருட்டு போடு. நல்ல மனசு விஜயலட்சுமி போடு. ஐயோ ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஒருவேளை குக்கி குமார் கிராசிங்ல வந்துப்பா அந்த பீட அடிச்சிருக்குமோ ஏன் தல? ஒருவேளை அந்த பீட நம்மள அடிச்சிருக்குமோ? குக்கி குமார் பீட கிராசிங்ல வந்தான் இப்ப நடுவா. தேங்க்யூ சோ. ஏய் இவன் முகத்துல பிடிச்சு போய் ராமசாமி செத்து போயிட்டான்டா. என்னது ராமசாமி செத்து போயிட்டானா? ஆமாண்டா, ஓராய்க்கு பிறந்தவனே. தருண் ப்ரோ மேல நான் இந்த கேரண்டி வந்து ஓபன் பண்ண போறேன். தருண் ப்ரோ ராசிக்கார் தருண் ப்ரோ மேல இந்த முக்கியமான ஒரு ஓபன் பண்ண போறேன். ஆத்தா அல்லேலூயா ஆண்டவரே, சாரி ஆத்தா மகமாயி காப்பாத்திரு. தருண் ப்ரோ மேல ஒரு உருட்டு போடு போடு. தருண் ப்ரோ உண்மையாலுமே சத்தியமா நீ ராசிக்காரன். இந்த இதுக்குதான் ப்ரோ நான் அவ்வளவு நாள் ஒவ்வொரு நாள் லைவ்ல சொல்லிட்டே இருப்பேன், இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு. இதுக்கா எவ்வளவு நாள் சொல்லிட்டே இருந்திருக்கேன் தெரியுமா ப்ரோ? இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் இது வேணும். அப்பாடி ஃபைனலி கிடைச்சிச்சு கைஸ். ஏ கோல்டு கலரா மாத்திட்டோம்டா.
அப்பாடி வெறியா இருக்கும் ப்ரோ இந்த கோல்டு கலர். இருந்தாலும் தருண் ப்ரோ மேல ஒரு 10 உருட்டு போட்டே அவனுக்கு 10 உருட்டு. நம்ம தருண் ப்ரோ, லவபிள் தருண் ப்ரோ மேல, கனடாவில் வாழும் கனடாவின் கோடீஸ்வரன் என்று அழைக்கப்படும் தருண் ப்ரோ மேல ஒரு உருட்டு. கமான். மம்மியா? ஓ ஒரு மண்டா, மறுபடியும் ஒரு மண்டா. ஓ ஓ ஓ மிட் நைட் ஷேடோ கவர். ஓகே ஓபி. அப்புறம் அசசின் கவர். ஓகே ஓகே ஓகே. கிடைக்காது இரண்டுமே கிடையாது. பாத்தியா தருண் ப்ரோ, நீங்க பாருங்க, நான் ஏமா இது சொல்லுவேன், பிஜிஎம் சொல்லுமா பாத்தீங்களா எப்படி போட்டுருச்சு. சரி அடுத்து யாரு? அடுத்து நம்ம சிங்கர் சரவணன் மேலையா? நம்ம சிங்கர் சரவணன் மேல ஒரு உருட்டுக்கு அவர் குயில் பாடும் பாட்டு கேக்குதா? ப்ரோ தன்னானே தானே தானே தன்னானே தானே தானே ப்ரோ ஏஜ் ப்ரோ ஒரு சினிமா பாய் மாமூல் கேட்காது ப்ரோ. சரவணா ப்ரோ, ஆர் யூ சீரியஸ்? யோ யார் நீ? சரவணா ப்ரோ எப்படி ப்ரோ உன் பேர் கரெக்டா வரும்போது வருது? Are you serious? Guys! பரமரோஸ் எங்கள் பிதாவே, நன்றி ஆண்டவரே, ஹalleluya. போடு பாத்தீங்களா? சரவணன் ப்ரோ நமக்கு எப்பவே சூப்பர் சாட் போடுவாரு. தல நான் சொல்றேன், குட் வைப்ஸ் ப்ரோ. மாலை குட் வைப்ஸ். This is called good vibes. This is called good vibes. எவன் நமக்கு நல்லது நினைக்கிறானோ அவன் வந்தா நமக்கு எப்பவுமே நல்லது நினைப்பான். அவன் கூட இருக்கும்போது தான் எல்லாமே இருக்கும். சரவணன் ப்ரோ ஐயோ தலை வேற மாதிரி தலை, போத்தல வேற மாதிரி தலை. நீ இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன், என்கிட்ட வந்து என்ன இருக்கு இங்க பாருங்க. இந்த மம்மி இருக்கா? ஓகேவா? இந்த மம்மி இருக்கு ஓகேவா? ஆனா மஞ்சள் கலர் மம்மி இருக்கு. 3 மம்மி இருக்கு ஓகேவா? இது மம்மி இருக்கு, வெள்ளை மம்மி இருக்கு, அப்புறம் வந்து இந்த மம்மி இருக்கு ஓகேவா? இந்த மம்மி இருக்கு ப்ரோ. எல்லாமே கிடைச்சிச்சு. இங்க பாருங்க ப்ரோ, வெறும் 3000 யூசி ப்ரோ. வெறும் 3000 யூசில பாருங்க ப்ரோ, எல்லாமே கிடைச்சிச்சு. 3000 இல்ல, நிறையவே போச்சு. ஓகே அப்படின்னா ப்ரோ நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுவோம்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இதுல வந்து நமக்கு வந்து M4 கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அமைதியாயிரும். M4 கிடைச்சிச்சுன்னா அதோட நிப்பாட்டிட்டு நம்ம போயிட்டு இதுல போயிட்டு ஓபன் பண்ணி யூஸ் கொடுத்து நம்ம வெறும் அந்த ஃபயர் மம்மி மட்டும் வாங்கிக்கலாம். இப்போ அதே நம்ம இதில் சுத்தம் போதே ஃபயர் மம்மி கிடைச்சிச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுல போயிட்டு ஓபன் பண்ணி M4 வாங்கிக்கலாம். எப்படி? அதனால இப்போ ஓபன் பண்ண வேணாம் ஓகேவா? எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் நான் 4000 யூசி தான் ஸ்பின் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபயர் மம்மி கன்ஃபார்மா கிடைச்சிருச்சு. அது இல்லாம இந்த மாத்துறது கிடைச்சிருச்சு. அதுக்குள்ள M4 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெறும் எல்லாரும் உருட்டுவானுங்க. 50000 யூசி ஒருத்தர் உருட்டிட்டு இருந்தான். 50000 யூசி தேவைன்னு கிடையாது. அவ்வளவும் ஓல் உருட்டு. உங்க முன்னாடி தான் லைவ்ல தான் ஸ்பின் பண்ணேன். அவ்வளோலாம் தேவையில்ல. வெறும் 4000 யூசி இருந்தாவே அதுக்கு என்ன மாதிரி கருப்பா பெருசா மச்சம் இடுப்பு கீழே இருந்தாவே போதும் கிஷ் உங்களுக்கு. அது இல்லாம இந்த மாதிரி நல்லவங்க சரவணன் ப்ரோ, தருண் ப்ரோ, அந்த மாதிரி உங்களுக்கு குட் வைஸ் போடுறவங்க காலையிலே வந்து 3100 பேர் வந்து உனக்கு கிடைக்கும் தல, உனக்கு நல்லதான் ப்ரோ நடக்கும் அப்படின்னு சொல்றவங்க இருந்தா கிடைக்கும். இல்லைன்னா சூத்துல கூட கிடைக்காது. ஓகே ரெட் போ பாருங்க. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? இப்போ நான் அந்த கேரண்டி ஸ்பின் வந்து நான் டிஎன் மில்லியன் பண்றேன் ஓகேவா? ஒரு நிமிஷம் மந்திரம் மட்டும் போட்டுக்கிறேன். ஓம் ஹ்ரீம் நித்யானந்தாய நமக, ஓம் ஹ்ரீம் ரஞ்சிதாய நமக. சாம்பார் ஆப் எனக்கு. தளபதி விஜயாய நமக, ஓம் தளபதி விஜயா தல அஜித்தாய நமக. ஓடே ஒரு உருட்டு டிஎன் மில்லியன். வெரி 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 SLR கைஸ், பரவாயில்ல. ஜி 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 SLR ஓபி. அதுவுமே ஒரு அப்கிரேடபிள் ஸ்கின் தானே. அடுத்து சரி இருங்க கைஸ், நம்ம மனோ கேமிங் ப்ரோ மேல ஒரு உருட்டு கைஸ்.
மனோ கேமிங் மேல ஒரு 10 உருட்டு. பாயிண்ட் பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கும் நம்ம மனோ கேமிங் மேல ஒரு உருட்டு. ஐயோ பாம்பு மோதான் கைஸ், மண்டையில பாம்பு. ப்ரோ ப்ரோ அது எப்படி ப்ரோ? ப்ரோ அது எப்படி ப்ரோ? நீங்களே சொல்லுங்க ப்ரோ, அது எப்படி ப்ரோ? எனக்கு தெரியுமா ப்ரோ? கேரண்டிட் கூட இல்ல ப்ரோ. அது எப்படி ப்ரோ? நம்ம பாயிண்ட்ஸ் பட்டியல நமக்கு அதிகமா சூப்பர் சாட் போட்ட மனோ கேமிங் ப்ரோ மேல ஒரு உருட்டுன்ற அது எப்படி தல? அது எப்படி தல? அது எப்படி தல? நீ ஏன் சொல்லு தல? நீ நான் சொன்னா இல்லையா, நமக்காக இருக்கிறவன் தான் என்னைக்குமே நமக்காக அப்படின்னு. ராசி பாத்தீங்களா இல்லையா? காரணம் என்ன? நம்ம ஏன் இன்னமும் இப்படி காலையில 10 மணிக்கு எப்படி 3000 எப்படி? எல்லாம் நம்ம மக்கள் தான். எல்லாம் எப்படி? நீ தல நீ சொல்லு, நீ சொல்லு. சரவணன் ப்ரோ அடிக்கடி சூப்பர் சாட் போடுவாரு, குமாருக்கு இதெல்லாம் கொடுப்பாரு. எப்படி நடந்துச்சா இல்லையா? எப்படி மனோகமி அது எப்படி தான்? நான் பிஜேபி போன் பண்ணி கேட்டுக்கிறேன் எந்த ஸ்பீட்ல வரப்போகுதுன்னு. நான் சொல்லல குட் வைப்ஸ்னு நான் சொல்லல. சொன்னா கேட்கல மாட்டீங்களே. அதனாலதான் எப்பவுமே உங்களை பிடிச்சவங்க கூட இருக்கணுங்கிறது எப்பவுமே அது ரொம்ப முக்கியம். போடு சீரியஸ்லி நெருப்புடா. ஐயோ தலா நமக்கு M4 கிடைச்சிருச்சு, இந்த இது கிடைச்சிருச்சு, நெருப்புமி கிடைச்சிருச்சு. ஒடு வெறி. எல்லாரும் நெருப்பு போடுங்க. நெருப்பு மலை நெருப்பு போடு, நெருப்பு போடு, நெருப்பு அப்படியே பத்திக்கிட்டு எரியும் சாட்ல. நெருப்பு போடு, நெருப்பு நெருப்புடா அப்படின்னு போட்டு நெருப்பு போடு. போடு நெருப்பு நல்லா போடு. போடு நெருப்பு அப்படின்னு போடு. நெருப்பு போடு. புகைய போடுறா. இந்த பாரு மலாலி. ஊதி போடுறா. ஊதுறே. இங்க போடு. நெருப்ப தூக்கி அங்க போடு. நெருப்ப தூக்கி அடியில போடு. நெருப்ப தூக்கி சூத்துல போடு. எல்லாத்துக்கும் எரியுது பாரு. மாலா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்குண்டு எரிச்சல கிளப்பாத. போடு நெருப்ப அள்ளி விடு. அள்ளி விடு நெருப்ப. நெருப்பு அப்படியே பறக்கணும் பறக்கணும். நெருப்பு இங்கே பறக்கணும், எங்கேயும் பறக்கணும், எல்லா இடத்துலயும் நெருப்பு பறந்துகிட்டு இருக்கணும். இப்போ ஊதி போடு. ப்ரோ நீங்க அப்ப 8000 யூசி போட்டா போதும் தல. M4 எடுத்துடலாம், நெருப்பு மம்மி எடுத்துடலாம் தல. பாத்தீங்களா இல்லையா? ஓகே ஓபன் பாக்ஸா? ஓகே சரி ஓகே, நீங்க சொல்றத காட்டு. பாக்ஸ் முதல்ல ஓபன் பண்ணுங்க. ஓகே ஜேபி மேல ஒரு உருட்டு கைஸ். ஜேபி மேல ஒரு உருட்டு. நம்ம பாசத்துக்குரிய அன்புக்குரிய ஜேபி மேல ஒரு உருட்டு. அதுல ஒண்ணே ஒண்ணு M4 தான் இல்ல. ஜேபி இஸ் ஈக்குவல் டு M4 போடுங்க. ஜேபி இஸ் ஈக்குவல் டு M4 போடுங்க. ஜேபிலாம் எனக்கு வந்து அவ்வளோ நாள் ப்ரோ, அவ்வளோ நாள் சப்போர்ட். மறக்க முடியுமா? ஜேபி இஸ் ஈக்குவல் டு M416. ஜேபி இஸ் ஈக்குவல் டு M416 போடு. போடு போடு. யூ ப்ரோ வெறியா இருக்கு ப்ரோ. இப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? பெயிண்ட் டப்பா வேணும். பெயிண்ட் டப்பா வி நீட் பெயிண்ட் டப்பா. இது அப்டேட் பண்றதுக்கு வச்சு வாங்கி வச்சு என்ன பண்றது? அப்டேட் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் ஒரே வழியாகுது. எவ்வளோ தலை வேணும்? 10 17 17 ஒரு 6 எவ்வளோ தலை? 17 6 23 23 5 28 28 4 32 32 ஒரு 3 35 35 37 பா 37 மெட்டீரியல் எடுத்து பெயிண்ட் அப்ப எவ்வளவு வேணும்? 150 250 250 280 330 330 400 455 495 495 520
500 பெயிண்ட்டை பார்க்க நாங்கள் எங்கே ப்ரோ போவோம்? புரியல. 500 பெயிண்ட்டை பார்க்க நான் எங்கே போகிறது? A few minutes later. 3 மெட்டீரியலா? 6 மெட்டீரியல் இருக்கு. 6 மெட்டீரியல் we have. பரவாயில்ல, மெட்டீரியல் கொஞ்சம் வேகமாக சேர்ற மாதிரி இருக்கு. இப்போ டிராகன் பாலோட 10 ஸ்பின் 10 யூசி ஸ்பின் ஒன்று எல்லா கெட்டதெல்லாம் இங்கே போச்சுட்டு வந்துடுறேன். அப்போ தான் அங்கே போனால் நல்லதாக கிடைக்கும். இது வந்து ஓல்டி சொல்லி கொடுத்த ஸ்டைல். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா கெட்டதெல்லாம் போயிடும் உங்களுக்கு. லக் இல்லை அதெல்லாம். என்ன ப்ரோ ஓல்டின்னு பேர் சொன்னதுக்கேவா? ஓல்டி சொல்லி கொடுத்தான்னு தான் சொன்னேன். ஆர் யூ சீரியஸ் கைஸ்? என்ன ப்ரோ இன்னைக்கு நான் தொட்டாவே இதனோட பவர் ஒருவேளை என்ன கையில் என்ன இருக்கு? இப்போ என்ன பவர் வச்சுக்க எனக்கு தெரியலையே கைஸ். ஏயா கத்துற? This is better than that, sir. How much? Just 5,000. Hey, no. 7,500, sir, this one. Super. மச்சான் ஓகேடா. Thank you, sir. ஐயோ சுத்தனதை பார்த்து மெட்டீரியல் பாரு. வெரி ஐயோ ஓப்பனிங்ல ஒரு மெட்டீரியல் ப்ரோ. ப்ரோ 2 மெட்டீரியல் தல 5 3 ஏன்னா மினி மெட்டீரியல் 5 3 ஒரு மெட்டீரியல் கணக்கு. இது ஒரு மெட்டீரியல். யோ ப்ரோ வெரி மறுபடியும் 2 மெட்டீரியல் தல. இன்னும் தல மாஸ் காட்டுது, மரண மாஸ் காட்டுது. மெட்டீரியல் குவியுது ப்ரோ 15. ஐயோ இங்க பாருங்க, அவ்வளவுதான் இவன் அப்கிரேடு ஆயிடுச்சா? பெயிண்ட் அப்பா வந்துருச்சா? 338. அவ்வளவுதான் கைஸ், அவ்வளோ. இப்போதைக்கு ஏழையா இருக்கனால ஒரு 3x மட்டும் வாங்கிக்கோ. லைக் போலாம் பாருங்க கைஸ். பார்த்துட்டு யாரும் லைக் போடாம பார்த்தீங்கன்னா லைக் போட்டுக்கோங்க கைஸ். அப்டேட் பண்ணிடலாமா? ஓகே வாங்க. முதல் மெட்டீரியல், முதல் அப்கிரேட் எலிமினேஷன் ஸ்பெஷல் எஃபெக்ட் அட்வான்ஸ் ஆகும். அடுத்தது எலிமினேஷன் ஜிம்பலகடி பம்பா எப்படி? அடுத்தது ஹிட் எஃபெக்ட், எல்லாருக்கும் பிடித்த எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஓகே ஹிட் எஃபெக்ட் ஓடே level 5 ஃபைனல் ஃபார்ம். ஓகே படையெடுக்கும் M4. It's a final form guys. ஏய் ஃபைனல் ஃபார்ம் போல்தே முட்டாவா? தல நீங்க நல்லா யோசிச்சிங்களா? நம்ம இதெல்லாம் நம்ம எவ்வளவு தெரியும்? இங்க பாருங்க இருங்க, நல்லா கவனிச்சுங்க. ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உருட்டுவானுங்க. நம்பாதீங்க, லைவ்ல தான் நம்ம பண்ணிருக்கோம். நல்லா உருட்டுவானுங்க. உருட்ட மட்டும் நம்பிடாதீங்க. மறுக்கா சொல்றேன். அதாவது இந்த ஃபயர் மம்மி M416 பிளஸ் M416 ஃபைனல் ஃபார்ம் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணது. நம்மகிட்ட மெட்டீரியலே இல்லை, ஒரே ஒரு 2 மெட்டீரியல் 3 மெட்டீரியல் தான் ஆரம்பித்தோம். ஓகேவா? லைவ்ல தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் எடுத்தது வெறும் 20,000 யூசியில் தான் நம்ம எடுத்தோம். 50,000 யூசின்னு ஒருத்தங்க கிருட்டினா புரட்டினா நம்பாதீர்கள். இருக்கு எல்லா மம்மியும் எடுத்துட்டு போவோம். இந்த மம்மி, அப்புறம் வந்து வெள்ளை மம்மி, அப்புறம் மஞ்ச மம்மி, ஒரு நிமிஷம். இதுக்கு வந்து ஃபயர் மம்மி வச்சுக்குவோம். ஃபயர் மம்மி இதுக்கு வந்து
இதுக்கு வந்து என்ன மம்மி வந்து ப்ளூ கலர் மம்மி ப்ரோ பா வெறியா இருக்கு ப்ரோ. பொம்பளை கரெக்ட் வச்சு அப்பதான் கரெக்டா இருக்கும். வெறியா இருக்கு ப்ரோ வெறியா பா வெறி ப்ரோ வெறி. நீல நம்ம கத்தி வச்சுக்குவோம். அப்புறம் வந்து பா ஆனா அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவங்க பாருங்க பின்னாடி வச்சா எப்படி இருக்குதுன்னு பா ப்ரோ. இங்க பாருங்களேன் பின்னாடி வச்சா எப்படி இருக்குதுன்னு. ஐயோ பேக் மட்டும் தெரியாத மாதிரி இருந்தா வெறியா இருந்திருக்கும் ப்ரோ. இப்ப நான் எந்த பேக் வைக்கிறது இதுக்கு இருக்குல்ல டம்மியா. ஓகே இது வச்சுக்கிட்டுமா? இது வச்சா நல்லா இருக்குமா? இது வச்சா நல்லா இருக்குமா? இது வச்சா நல்லா இருக்குமா?